இன்னைக்கு மாபெரும் காதுகுத்து திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் சமூக வலைதளங்கள் எங்கும் வந்து பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. முதல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் உத்து பார்த்தவனே தான் தெரிஞ்சிச்சு. சட்டமன்றத்துல சரியா 10 மணிக்கு காதுகுத்து விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல விஷயம். தமிழ்நாடு அரசு இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க 2026-27க்கு. இத நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டரான தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சட்டமன்றத்துல வாசிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 142 நிமிஷம் வந்து இத பத்தி பேசியிருக்காங்க. இதுல முக்கியமான நிதிநிலைகள் பத்தி டீடைல்டா பேசியிருக்காங்க. இத பத்தியும் நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். அதோட சேர்த்து இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட் பத்தியும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் மற்றும் அண்ணாமலை அவர்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சு கடுமையான கண்டனங்களையும் ஆளும் அரசுக்கு சொல்லியிருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இன்னைக்கு தமிழக அரசு 2026-27க்கான இடைக்கால பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில சரியா 10 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்மளுடைய நிதி அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்கள் 142 நிமிஷம் வந்து இந்த பட்ஜெட் உரையை வந்து வாசிச்சிருந்தாரு. இதுல பல விஷயங்கள் எடுத்து பேசப்பட்டிருந்தது. இது வந்து இடைக்கால பட்ஜெட் தான் அப்படிங்கிறதுனால வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அரசோட நிதி நிலைமை எப்படியா இருக்கு, அதோட கடன் தொகை என்னவா இருக்கு அப்படிங்கிறது, அதே மாதிரி பற்றாக்குறையா என்ன இருக்கு, வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து மத்திய அரசு வந்து எங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்ற வழக்கமான பாடலும் பாடப்பட்டிருந்துச்சு. இந்த பட்ஜெட்டை பத்தி கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இது ஒரு அத்திப்பழம் மாதிரி உரிச்சா ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. இதுதான் உங்களோட கடைசி பட்ஜெட் திமுகக்கு அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசு திட்டினதுனால வந்து அவர் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. பயங்கரமா காட்டமா இந்த கடன் சுமையை பத்தி பேசியிருக்காரு. சோ இதெல்லாம் இருக்க நம்ம முக்கியமான சில புள்ளி விவரங்களை இதுல பார்ப்போம். இதுல கொடுக்கப்பட்டிருக்க டேட்டா என்ன மாதிரியான கடன் சுமை இருக்கு நமக்கு அப்படின்னு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த அரசாங்கம் வந்து எப்படியா கடன் வாங்குது, நம்ம தலைமையில எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்ற ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். சோ இந்த வீடியோல இந்த பட்ஜெட்ல என்ன மாதிரியான ஃபிகர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம டீடைலா தெரிஞ்சுப்போம். முதல்ல வந்து வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 48,696 கோடி அப்படிங்கறத அரசு சொல்லியிருக்காங்க. நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3% அருகில இருக்கு. மொத்த கடன் சுமை அப்படின்னு எடுத்தோம்னா 2026-27 இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் 10.71 லட்சம் கோடி. காதை சரியா தீட்டி கேட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்து நம்ம டச் பண்ணியிருக்கோம் கடன் சுமையில. இவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 4.5 லட்சம் கோடி. இப்ப வந்து இது வந்து 10 லட்சமா எட்டி இருக்கு அப்படிங்கறதா செய்தி. வருவாய் செலவு அப்படிங்கறது பட்ஜெட்ல கொடுத்திருக்கிறது 2025-26 பட்ஜெட்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மதிப்பீடாக வந்து 3,73,204 கோடியில இருந்து திருத்தப்பட்ட மதிப்பீடாக வந்து 3,78,917 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கு. கடன் அளவு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1,79,809 கோடி கடன் வாங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதுல 60,413 கோடி வந்து திரும்ப செலுத்துறதுக்கு அப்படின்னு. வரி வருமானம் மட்டும் 2,29,579 கோடி அப்படிங்கிறது மதிப்பிடப்பட்டிருக்கு. முக்கியமான சில திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. பட்ஜெட்ல வந்து சமூக நலன், உள்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம் போன்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வாக்காளர்களை கவரும் வகையில நிறைய முன்னுரிமை கொடுத்து பண்ணியிருக்காங்க. குறிப்பா பெண்கள், விவசாயிகள், ஊரக வளர்ச்சி போன்ற விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. துறை வாரியா எவ்வளவு அமௌண்ட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுல துறை வாரியாக எவ்வளவு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்ப்போம் தொகையோட சேர்த்து. முதல்ல வந்து பள்ளி கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா 48,534 கோடி வந்து அடிப்படை வசதி மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்விக்கு வந்து 8,505 கோடி உயர்கல்வி உதவித்தொகை மற்றும் ஆராய்ச்சிக்கு அப்படின்னு ஒதுக்கீடு. சுகாதாரம் பொறுத்தவரைக்கும் 22,000 கோடி மருத்துவ மேம்பாடு மற்றும் இலவச மருந்துகள் அப்படிங்கிறது. ஊரக வளர்ச்சிக்கு வந்து 28,687 வந்து வீடு கட்டுதல், சாலை அமைக்குதல் போன்ற விஷயங்களுக்கு பண்ணியிருக்காங்க. வீடு வசதி மற்றும் நகர வளர்ச்சிக்கு வந்து 7,547 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சுற்றுலாவுக்கு வந்து 1,394 கோடி, போக்குவரத்துக்கு வந்து 13,062 கோடி, நெடுஞ்சாலைக்கு வந்து 21,132 கோடி, ஆதி திராவிடர் நலனுக்கு வந்து 3,934 கோடி, வடசென்னை வளர்ச்சிக்கு மட்டும் 6,045 உள்கட்டமைப்பு மேம்பாடு செய்யறதுக்கு, அருங்காட்சியகத்துக்கு 285 கோடி வந்து பண்ணியிருக்காங்க.
மகளிர் இலவச பேருந்து விடியல் பயணத்துக்கு 4000 கோடி, மாணவர்கள் பேருந்து சலுகை வந்து 1782 கோடி, டீசல் சப்சிடி அப்படிங்கிற விஷயம் வந்து விவசாயிகளுக்கும் போக்குவரத்துக்கும் உதவி செய்யறதுக்கு அது வந்து கிட்டத்தட்ட 1857 கோடி கொடுத்திருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி 12359 கோடி, கூட்டுறவு வங்கிகளை கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊனமுற்றோர் நலனுக்கு 1471 கோடி, இதுலதான் வந்து உதவித்தொகை உயர்வு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாயாக, புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு வந்து 11000 கோடி, அரசு ஊழியர்களை பாதுகாக்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இதுக்குள்ளார அடுக்கியிருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க மத்திய அரசு மேல குற்றம் சாட்டுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஜிஎஸ்டி இழப்பீடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9600 கோடி இருக்குங்க அப்படின்னும், சமக்ரா சிக்ஷால வந்து கிட்டத்தட்ட 3548 கோடி வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, ஜல்ஜீவன் மிஷன்ல வந்து 3112 கோடி வரைக்கும் தடை அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து மத்திய அரசு மேல வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது மகளிர், விவசாயிகள், அப்புறம் வந்து ஊராட்சி இந்த மாதிரியான ஏரியாக்கள் இருக்கக்கூடிய ஓட்டுகளை கவரக்கூடிய எண்ணமாக தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த கல்வித்துறையில வந்து கட்டமைப்புக்கு வந்து அதிகமா ஸ்பெண்டிங் அப்படின்றத காட்டுறாங்க. பிராக்டிகலா இத்தனை 4.5 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற கேள்விகளை எதிர்கட்சி வைக்கிறது நியாயம்தான். அதுல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு அத்திப்பழம் மாதிரி இந்த பட்ஜெட் ஆனது, 4.5 வருஷமா ஏமாத்திட்டு இப்ப இந்த இடைக்கால பட்ஜெட்ல வந்து திமுக ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு விதமான விஷயங்களை சரியா செய்யல, குறிப்பா வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து சரியா நிறைவேற்றவே இல்லை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு. அதோட சேர்ந்து இந்த 5 ஆண்டு திராவிட மாடல் அப்படிங்கறதே ஒரு ஃபெயிலியர் மாடல். கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, இதுல வந்து 4ல் 1 பங்கு கூட இவங்க நிறைவேற்றவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து வலுவா வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பொது தேர்தலும் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க, இதுவரைக்கும் 4ல் 1 அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை. அதோட வந்து நிதிநிலையை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காரு. சொத்து வரி வருவாய் மட்டும் பாத்தீங்கன்னா 2.58 லட்சம் கோடியா இருக்க வேண்டியது 2.3 லட்சம் கோடியாக தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 26,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. நிதி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் 96,000 கோடியில இருந்து 1,24,000 கோடியாக உயர்ந்திருக்கு. அதுலயும் குறிப்பா ரகுராம் ராஜன் போன்றவர்களை வந்து குழு அமைச்சு கடன் சுமையை அதிகரிச்சுதான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த, இதனால வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா, நிதி பற்றாக்குறை ஏற்படுறதுனால மக்கள் மேல இந்த வரிகள் எல்லாம் அதிகரிக்கும் அப்படிங்கிற அபாயத்தை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. இதோட சேர்த்து வந்து இந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற பேர்ல வந்து அரசு ஊழியர்களை ஏமாத்துறாங்க. சத்துறவு அமைப்பாளர்களா இருக்கட்டும், இல்ல பகுதி நேர ஆசிரியர்களா இருக்கட்டும், செவிலியர்கள், விவசாயிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் போன்ற பல பேரோட கோரிக்கைகள் நிறைவேற்றவே படவில்லை அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிற பட்ஜெட் வந்து விவசாயிகளை ஏமாத்துற பட்ஜெட் அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பால் வளத்துறை, மீன் வளத்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, உள்ளாட்சியில கிராமப்புற சாலைகள், நீர்வளம், மீன்வளம், கால்நடை துறை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஏமாத்திருக்காங்க. அதுவும் கறிக்கோழி வளர்க்கும் விவசாயிகள் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அந்த அரசு அவங்களுக்கு செவி சாய்க்காம வந்து பாத்தீங்கன்னா நிறுவனங்களுக்கு மட்டும் உதவுற மாதிரியான பட்ஜெட்டை அமைச்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாங்க. இது ஒரு வாய்ஜாலம், மேனா மினிக்கு பட்ஜெட் அப்படிங்கறத தான் அவர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யல, எந்த நடவடிக்கை எடுக்கல. அதோட பாத்தீங்கன்னா வரியை ஏத்தி விட்டு மக்களுடைய சுமையை தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் நாங்க வந்து 100 தடவை வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னாலே மொத்தமே 140 தடவை தான் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது இந்த 5 வருடங்களே செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக அரசு மேல வைக்கிறாரு. சோ ரொம்ப கடுமையா சாடி இருந்தாரு. இந்த பட்ஜெட்னால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆட்சினால வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி பக்கமா வந்து கடன் சுமை தமிழ்நாட்டு மேல ஏறி இருக்கு, இதனால வரிச்சுமை மக்கள் மேல வரும் அப்படின்ற கவலையை தெரிவிச்சிருக்காரு. இந்த வருஷம் வந்து இவங்க வீட்டுக்கு அனுப்பப்பட்டு திமுக ஆட்சி வந்து அகற்றப்பட்டு என்டிஏ அலையன்ஸ் ஆட்சி வந்து அமைந்தே தீரும் அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதே மாதிரி வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குத்தம் சொல்றது அப்படிங்கிற விஷயத்த பண்ணியிருந்தாங்க. குறிப்பா மெட்ரோ ரயிலா இருக்கட்டும், இந்த சமக்ரா சிக்ஷா திட்டமா இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஏமாத்திட்டு இருந்தாங்க. இல்ல மத்திய அரசு தான் எங்களை கொடுக்க மாட்டேங்குது, வஞ்சிக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதுக்கு கடுமையான விமர்சனங்களை அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருக்காரு. இந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்கள் வந்து வழக்கம் போல அவர் குசும்போட சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இதுல யூசுவலா இருக்கக்கூடிய இந்த கூவம், அடையாறு ஆறெல்லாம் நாங்க சுத்தம் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போட்டு உயிரை வாங்கல அப்படிங்கிற விஷயத்த சட்டைரிக்கலா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு திட்டிக்கிட்டே இருக்கிற வேலையை வந்து திமுக செய்து இல்லையா, அதுக்கு சொல்லியிருந்தாரு,
இந்த தோழி விடுது அப்படின்ற ஒரு மேட்டரை எடுத்து நாங்க தான் அதை செஞ்சோம், பாத்தீங்கன்னா பட்ஜெட்லயே ஸ்டெம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எங்களோட திட்டத்தை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதல்வர் சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா அது மத்திய அரசோட திட்டம் தான், இவங்க தான் அதுக்கு லேபிள் ஒட்டியிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்காங்க. சோ ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கெல்லாம் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதோட சேர்த்து இந்த மெட்ரோ ரயில் இந்த டிராமா வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க. இதுக்கு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ணீங்களா? உங்களோட ரிப்போர்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதை ரீசப்மிட் பண்ணோம். கிட்டத்தட்ட 4.5 மாசம் ஆகுது, இன்னும் சப்மிட்டே பண்ணல. ஒரு மறுவரையறையை செஞ்சு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் மாத்தி நீங்க அனுப்பணும்ல, அதை அனுப்பாம எதுக்கு இந்த எலெக்ஷன் நேரத்துல இப்படி டிராமா போட்டுட்டு இருக்கீங்க? கோவைக்கும் மதுரைக்கும் வந்து மெட்ரோ ரயில் திட்டம் வரல, அதுக்கு காரணமே மத்திய அரசு தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமகரா சிக்ஷா திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா MOU சைன் பண்ணணும். ஏன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய கேரளா வந்து அவங்க சைன் பண்ணி அவங்களோட நிதியை வாங்கிட்டு போய் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க முதல்ல எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இப்ப நாங்க சைன் போட மாட்டோம், இது மாநில சுயாட்சிக்கு வந்து எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிராமாவை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு சரியான கேள்வியை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. இங்க ஓரவஞ்சனையோட மத்திய அரசு செயல்படல, திமுக தான் எதுக்கு எடுத்தாலும் ஓரவஞ்சனையோட செயல்படுது, மத்திய அரசு கிட்ட எப்போதுமே முட்டிக்கிட்டு நிக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த பிரஸ் மீட்ல. இதோட சேர்த்து நம்மளோட கடன் சுமையான 10 லட்சத்தை எட்டியிருக்கோம், என்ன மாதிரியான நிர்வாகத்தை இவங்க செய்யறாங்க, நிதி பற்றாக்குறை இவ்வளவு இருக்கும் பொழுது இப்ப எப்படி வந்து உருப்படும் அப்படிங்கிற கேள்வியை வந்து அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காங்க. அதுலயும் தங்கம் தென்னரசு அவர்களை கிண்டலே பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன், அவரே ஒப்புக்கிச்ச பணியா பட்ஜெட்டை படிச்சுட்டு இருந்தார். எப்படியாச்சும் படிச்சுட்டா அடுத்த 5 வருஷம் எதிர்க்கட்சியில் உட்கார்ந்துக்கலாம். இவனுங்களெல்லாம் நம்பி ஒரு பட்ஜெட் கூட போட முடியாது, இதெல்லாம் இவனுங்க செய்யவா போறானுங்க அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் தான் கேக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பா வந்து இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய இந்த கல்வித்துறைக்கான நிதி, அதோட சேர்த்து பல கவலைகளும் இவர் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னுமே வந்து சரியான ஸ்கூல் கட்டமைப்பு அப்படிங்கிறது இல்ல, பல ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல. இன்னும் கிராம பகுதிகள்லாம் போனீங்க அப்படின்னா கூரையெல்லாம் இடிஞ்சு விடுது, மரத்தடியில உட்காந்து குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, சரியான அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு திட்டங்களா இருக்கட்டும், இது எதுவுமே வந்து சரியா அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரல. நம்மளே பல காணொலிகள் பார்த்திருக்கோம், ஒரு குழந்தை தட்டோட அதுல புழு இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்திருந்தோம். இந்த மாதிரி பல கிராமங்கள்ல இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதோட சேர்த்து போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து தலை விரிச்சு ஆடுது. இதை நம்ம வந்து கண்குளிர பாக்குறோம். குறிப்பா ஸ்கூல் குழந்தைங்க, ஒரு குழந்தைலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பேக்குக்குள்ள கஞ்சா வச்சு எடுத்துட்டு போன சம்பவம் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட கஞ்சா அடிக்கிற வீடியோவை நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு ஸ்கூல் பக்கத்துல வந்து கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, சட்டம் ஒழுங்கு அந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்ற பல கவலைகளை தெரிவிச்சிருந்தாங்க. இதோட ஒட்டுமொத்த மாநிலத்திலயும் இப்படி கடன் சுமைக்குள்ள தள்ளி 10 லட்சம் கோடி பக்கமா எட்டி மக்களோட வரி சுமையை தான் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து போட்டு உடைச்சிருந்தாங்க. அது குறிப்பா வந்து இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது SC ST பெண்களுக்கு கொடுக்கப்படுற நிதியை தான் தூக்கி இங்க கொடுக்குறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை ஏற்கனவே பல கட்சி தலைவர்கள் வந்து வச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த விஷயத்தை வச்சிருந்தாங்க. அதை எடுத்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் பேசியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மாநில அரசு என்ன சொல்றாங்க, 32 விழுக்காடு இதுல SC ST சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறனால இந்த பிளான் அப்படியே டைவர்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. இதுல இந்த மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்கள் அதிகமாக வந்து SC ST இருக்காங்க, அதனால இந்த ஃபண்ட்ஸ் இந்த பக்கம் டைவர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்புடையதாக இல்ல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சோ ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் ஒரு டிசாஸ்டர் தான். மீண்டும் வந்து திமுக ஆட்சிக்கு வரவே வராது, இதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது. இவங்களோட சாதனை என்ன அப்படின்னா 4 லட்சம் கோடியா இருந்ததை வந்து 10 லட்சம் கோடியாக அதிகரிச்சது மட்டும்தான். அப்படின்றதுனால மக்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும், நம்ம கரண்ட் பில்லாக இருக்கட்டும், இல்ல தண்ணி வரியா இருக்கட்டும், வீட்டு வரியா இருக்கட்டும், நம்ம கட்டுற ஒரு விஷயத்துக்கும் இனிமே டபுளா நீங்க கட்ட வேண்டியது வரும். அதனால இந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சந்தோஷப்படுற மகளிராக இருக்கட்டும், இல்ல மற்றவங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து உங்ககிட்ட இருந்து புடுங்க தான் போறாங்க அப்படிங்கிறத சொல்லிப்போம். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அபாயமான விஷயமாக இருக்கு. இவ்வளவு லட்சம் கோடிகள் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா, சில முட்டாள்கள் மாதிரி தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது, அது கட்டிக்க போகுது அப்படின்ற போற போக்குல அப்படி சொல்லிட்டு போக முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பகுத்தாய்வு செய்யணும். இது வந்து நமக்கு நல்லதா, நல்லது இல்லையா, இதனால நம்மளுடைய அன்றாட பட்ஜெட், வீட்டுக்கு நம்ம போடுற பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத கொஞ்சமாச்சும் மூளை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மீண்டும் திமுகவுக்கு நம்ம வாக்களிக்க மாட்டோம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.